பிளான் வந்து 2 ஆப்ஷன்ல வருது. சிங்கிள் பிரீமியம் அப்படின்னா 911 பிளான் நம்பரு. இந்த பாலிசிய பொறுத்தவரைக்கும் 5 வருஷத்துலேருந்து 20 வருஷம் பாலிசி வந்து முடிவு இருக்கும். குறைஞ்சபட்சம் பிரீமியம் பார்த்தீங்கன்னா ரூ. 1,00,000. அதிகபட்சம் அப்படின்னு பார்க்கும்போது எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு பிளான் இருக்கு. இது வந்து ரெகுலர் பிரீமியம். இது பிளான் நம்பர் வந்து 912. இது பார்த்தீங்கன்னா 6 வருஷம், 8 வருஷம், 10 இல்ல 12 வருஷம் பிரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். பாலிசி காலம் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 20 வருஷம் இருக்கும். குறைஞ்சபட்சம் வந்து ரூ. 5,00,000 காப்பீடு. அதிகபட்சம் அப்படின்னு லிமிட் எதுவும் கிடையாது. அது வந்து உங்களுடைய வருமானத்தை பொறுத்து நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து இந்த பாலிசி எடுக்க வயது அப்படின்னு பார்க்கும்போது 30லேருந்து 60 வயசு உள்ள யார் வேணாலும் இந்த பிளான் வந்து எடுத்துக்க முடியும். இந்த பாலிசியில வந்து டெத் பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஆப்ஷன் 1 அப்படின்னா நீங்க தான் செலக்ட் பண்ண போறீங்க. ஆப்ஷன் 1 அப்படின்னா சிங்கிள் பிரீமியத்திலேருந்து 1.25, ரெகுலர் பிரீமியம்னா 7 மடங்கு, இல்லைனா பேசிக் சம்மர் ஷூட், இது 2ல எது அதிகமோ அந்த தொகையை வந்து கொடுத்துருவாங்க. ஆப்ஷன் 2 அப்படின்னு பார்க்கும்போது 10 மடங்கு ஆண்டு பிரீமியம், இல்லைனா அடிப்படை காப்பீடு தொகை, இது 2ல எது அதிகமோ அதுதான் வந்து உங்களுக்கு கிடைக்கும். எப்பவுமே ஆப்ஷன் 2 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா 10 மடங்கு பிரீமியம் வருது இல்லையா ஆனுவல் பிரீமியத்தில். அதனால முதிர்வு பலன் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பாலிசியில் வந்து பேசிக் சம்மர்ஷூட், அதே மாதிரி கேரண்டீட் அடிஷன், இது 2மே சேர்த்து வந்து தந்துடுவாங்க. கேரண்டீட் அடிஷனை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பிரீமியம் பிளான் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும், அதாவது ரூ. 1000 காப்பீடு தொகை அப்படின்னா ரூ. 85 வந்து கேரண்டீட் அடிஷனாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ரெகுலர் பிரீமியத்தை பொறுத்த வரைக்கும் கேரண்டீட் அடிஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலிசி காலம் எதை செலக்ட் பண்ணுவீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு கேரண்டி அடிஷன் இருக்கும். உதாரணத்துக்கு 20 வருஷம் பாலிசி அப்படின்னா உங்களுக்கு அதிகபட்சம் 9.5% வரைக்கும் கேரண்டீட் அடிஷன் வந்து ஒவ்வொரு வருஷமும் கிடைச்சிட்டு இருக்கும். அதே மாதிரி அதிகமான காப்பீடு தொகை எடுத்து அப்படின்னா ரீபேட் பெனிஃபிட் இருக்கு. ரீபேட் பெனிஃபிட்னா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ஏற்கனவே உங்களுக்கு வந்து எல்ஐசி பாலிசி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கூடுதலாக வந்து ரிபேட் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். சிங்கிள் பே பாலிசி அப்படின்னா 3 மாதத்தில் வந்து நீங்கள் கடன் வசதி வந்து கிடைக்கும். அதே மாதிரி எப்போனா சரண்டர் பண்ணிக்கலாம். ரெகுலர் பேயை பொறுத்த வரைக்கும் 1 வருஷம் ஆச்சுன்னா கடன் வசதி, சரண்டர் வசதி வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உதாரணம் பார்க்கலாம். 30 வயசு, சிங்கிள் பிரீமியம், ஆப்ஷன் 1 வந்து செலக்ட் பண்ணுறோம். ரூ. 10,00,000 காப்பீடு. எப்போவுமே ஆப்ஷன் 1 அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீமியம், அதாவது டேக்ஸ் பெனிஃபிட் வந்து கிடைக்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இந்த பிளானுக்கு வந்து ஒரே ப்ரீமியமாக கிட்டத்தட்ட 9,28,000 கட்டுற மாதிரி இருக்கும். 20 வருஷம் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற முதிர்வு தொகை வந்து 27 லட்சம் வந்து கிடைக்கும். இது வந்து கேரண்டீட் பெனிஃபிட் தான். இது வந்து மாறாது. இது எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா பேசிக்கான சம்மர்ஷீட் 10 லட்சம் ப்ளஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் 1000 சம்மர்ஷீடுக்கு ரூ. 85. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய்க்கு 85,000 ஒரு வருஷம் ஆட் ஆகும். 20 வருஷம் வந்து பெருக்கிக்கிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அடுத்து வந்து சிங்கிள் பிரீமியம் ஆப்ஷன் 2ல வந்து எவ்வளோனா பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதே 10 லட்ச ரூபா காப்பீடு தான். ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி இருக்கும். 20 வருஷம் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற தொகை வந்து அதே முதிர்வு தொகை தான் 27 லட்ச ரூபா வந்து கிடைக்கும். இதுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து முதிர்வு தொகை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா பேசிக் சம்மர்ஷூட், அதே மாதிரி ஒவ்வொரு காப்பீடு தொகை ரூ. 1000க்கும் ரூ. 85 அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ணுறாங்க. 20 வருஷத்துக்கு வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. முன்னாடி பிளானை கம்பேர் பண்ணும்போது இந்த பிளானுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ப்ரீமியம் வந்து ரூ. 1,36,000 கட்டுறோம். இதுக்கு வந்து நமக்கு டேக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கிது. அடுத்து வந்து ரெகுலர் ப்ரீமியம் ஆப்ஷன் வந்து 1 வந்து செலக்ட் பண்ணலாம். 12 வருஷம் ப்ரீமியம் கட்டுற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஒவ்வொரு வருஷமும் நம்ம கட்டுற ப்ரீமியம் தொகை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 98,500 கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு 20 வருஷம் நம்ம வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற தொகை வந்து கிட்டத்தட்ட 26 லட்சம் வந்து நமக்கு கிடைக்கும். இதுவுமே வந்து கேரண்டீட் பெனிஃபிட் தான். இது பார்த்தீங்கன்னா எப்படி வருது அப்படின்னா பேசிக்கான காப்பீடு தொகை, அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் 9.5% ஆண்டு பிரீமியத்தில் எவ்வளோ வருதோ அந்த தொகை, அதே மாதிரி 20 வருஷம் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்படி வந்துச்சுன்னா எவ்வளோ தொகையோ அந்த தொகை வந்து 26 லட்சம் வர மாதிரி இருக்கும்.
அதே மாதிரி ஆப்ஷன் 2 செலக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆப்ஷன் 2வும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரீமியம் வித்தியாசம் கிடையாது. ஏன்னா இது வந்து ரெகுலர் பிரீமியம் அப்படின்னால ஆப்ஷன் 1ம் ஆப்ஷன் 2வும் வந்து ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ ஏஜ் அதிகமாகும்போது இந்த டிஃப்ரென்ஸ் வரும். 30 வயசுன்னு அப்படின்னு பார்க்கும்போது பெருசாக வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ முதிர்வு தொகை அதேமாதிரி கட்டுற ப்ரீமியம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து சேமாக தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான தகவலோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.